ஸோ சர்வே சீரிஸ்க்கான 5வது மெம்பரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய நோட்டபிள் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கையோட நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜே ஊசோக்கு ரூசோக்குமான லாஸ்ட் டைம் மிஸ் நவ் டோர்னமெண்ட்டோட கண்டெண்டர் மேட்சும் நடந்திருக்கு. அதே கண்டெண்டர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் வர்சஸ் மிஸ்க்கான மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கூடவே எலிமினேஷன் சேம்பர் அந்த ட்ரெடிஷனல் 5-on-5 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. MFT வர்சஸ் அமிசேன், ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம சின்ஸ்கே நாகமரா, மெஷின் கன்ஸ் இவங்களுக்கான மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டபிள் விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன் போக நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனி செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூனஸ் அவைலபிள். ஸோ ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ்மேன் பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நம்மளுடைய பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர், லோகன் பால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன பேச ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், CM Punk, ஊசோஸ் எல்லாத்தையுமே வந்து டபுள் கேஜில் வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ப்ராக் லெஸ்னர் இருக்காங்க, லோகன் பால், பிரான்சன் ரீட், பிரான் பேக்கர், ட்ரூ மேக்கினர் இவங்க எல்லாரும் வச்சு செய்ய போகிறோம் வார் கேம்ஸ்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பிரான்சன் ரீட் எல்லா ஆப்போனன்ஸுக்கும் சுனாமி போட்டு எல்லாரையும் முடிச்சு விட போகிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல ஊசோஸ் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஊசோஸ் இன்ட்ரோ பண்ண மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடியே உங்களை முடிச்சு விட்டோமே, அதை ரால எக்ஸாம்பிளாக பார்த்துருப்பீங்களன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஹேமன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களே, இந்த இடத்துல நாங்கள் 4 பேர் இருக்கோம், ஸோ உங்களை வச்சு செதுக்கிடுவோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலியமன் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தனியாக வந்தோம்னு சொல்லவே இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல கோடி ரோட்ஸோட தீம் சாங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுது. பட் கோடி ரோட்ஸ் வந்திருக்க மாட்டார். என்னன்னு பார்க்கும்போது பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ கோடி ரோட்ஸோட வேனில் ட்ரூ மேக்கினர் வந்து நம்மளோட கோடியை அடித்து தொங்க விட்டுருக்காருங்க. கோடி ரோட்ஸை ஒரு கேலண்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வராரு. அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போய் நம்மளோட கோடியை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நோட்டபிள் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பிட் எழுதிட்டு வந்திருப்பாரு கையில். ஸோ கையில் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் நோட்டபுளாக அது என்ன ஹின்ஸ் எடுக்கிறது. ஸோ ஹின்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கையில் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாரு. ஐ திங்க் 2011 12 தெரியல. ஸோ நம்ம ராக் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தலைவன் பிட் எழுதிட்டு வந்தானே, ஸோ தெரியாத மாதிரி வச்சிருப்பானு கேட்டிங்கன்னா, அதை பார்த்து அப்படியே கையை காமிச்சு அப்படியே படிக்கிறாரு தலைவன். பொழக்கே தெரியாத பயலா இருக்காரு, இவருக்கு பிட்டு கூட ஒழுங்காக அடிக்க. இதுக்கப்புறமா ஈலியா டிராகனோ வாசஸ் ஜேடி மெக்டோனல்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் சாம்பியனான ஈலியா டிராகனோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷனை பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணுறாங்க என்னன்னா, ட்ரூ மேக்கினர் சீல் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் தான் இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து இந்த பில்டிங்கில் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அலெக்சா பிளேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்லட் ஃபேர், ரியா ரிப்ளே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காம்லகேஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. லாஸ்ட் டைம் மிஸ் நவ் டோர்னமெண்ட்டோட மேட்ச். இதில் கவுண்ட் டவுன் முறையில் நம்மளோட காம்லகேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. ஸோ பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறாங்க. டோர்னமெண்ட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் ஆயிடுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் இன்டர்ஃபென்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பிரான்சன் ரீடை கமெண்ட்ரி டேபிளில் போட்டு கிராஸ் ரோட்ஸ்லாம் போட்டு தலைவன் மாஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரோமோ கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, பிராக் லெஸ்னர் சொல்கிறீங்க, பட் பிராக் லெஸ்னருக்கு தெரியாது கடைசியாக யார்கிட்ட அவன் தோத்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டான். ஒரு தடவை இல்லை 2 தடவை நான் அவனை அடிச்சிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல மாஸாக ப்ரோமோ கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா கைனா ஜேம்ஸ் அண்ட் ஆல்சோ ஜூலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய செல்சி கிரீனை வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்போட வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த ஆல்சோ செல்சி கிரீன் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் கிரேட்டஸ்ட் விமன் சாம்பியன் ஆஃப் ஆல் டைம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. கரெக்டாக டைமிங் பார்த்து அக்கா ஜேட் கேர்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஸோ தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அதுக்கப்புறமா சமி ஜெயின், சின்ஸ்கே நாகமரா, ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆல்சோ மெஷின் கன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க சர்வைவர் சீரிஸ் ட்ரெடிஷனல் 5-on-5 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடக்கிறதுல ஸோ அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணி காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய DIY வர்சஸ் நம்மளுடைய ஃபேக்ஸாமுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. DIY பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. கேண்டிஸ்ல ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் இதில் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டாகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ ஷார்லட் ஃபேர், ரியா ரிப்ளே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஞ்சாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பென்டா வர்சஸ் ஃபின்பலா இருக்கான லாஸ்ட் டைம் மிஸ் நவ் டோர்னமெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டீம் சமிசேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு வார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா தான் மெயின் ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஏஜி லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமில் ஜாயின் ஆவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போட வீடியோவில் தான் ஏதோ சொல்லியிருந்தேன். ஸோ இது வாய்ப்பு இருக்குடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த டைமில் ஹீல் டீமில் பெக்கி லிஞ்ச் ஆட் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு அந்த அப்டேட் வீடியோ நான் மேலே காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி லீ ஜாயின் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் ஷாக்கிங்லி அந்த இடத்துல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி லீயை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக்
பண்ணி காசு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் ஆஸ்கா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுறாங்க. இதோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் டேப் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன கதைன்றதை அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன்னைக்கு வீக்லி ரீகேப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ நீங்களும் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.